எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சம்மர் ஹாலிடேஸில் பசங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஜில்லுன்னு கூலாக குடிக்கணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம 4 வித்தியாசமான நல்ல கூலாக ரிஃப்ரெஷிங்கான ஃப்ளேவர்ட் மில்க் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். பாப்புலரான அந்த ரோஸ் மில்க் செய்ய ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் 2 கப் பால் ஊற்றிக்கலாம். நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது முழு கொழுப்புள்ள பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப், கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் ஆனதும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ணுங்க. நல்ல கூலான ஃப்ளேவர்ஃபுல்லான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு டால் கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு ரெடி பண்ண ரோஸ் மில்கை ஊற்றி சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஃப்ரூட் மிக்ஸ்சர் செய்ய நான் 6 வெரைட்டி ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சிருக்கிற 4 வாழைப்பழம், 1 கப் பொடிசா நறுக்கின மாம்பழம், 1 கப் நறுக்கின பப்பாளி, 1 கப் பைனாப்பிள், 1 கப் ஆப்பிள், 1/2 கப் மாதுளம்பழம் சேர்த்து ஒரு மேஷர் வச்சு எல்லாத்தையும் மசிச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் நறுக்கின திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்து இன்னும் நல்லா மசிச்சுக்கலாம். உங்ககிட்ட ரோஸ் சிரப் இல்லைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கிளாஸில் பாதி அளவு பாதாம் மில்க் ஊற்றிக்கலாம். அடுத்து ரெடி பண்ண இந்த ஃப்ரூட் மிக்ஸ்சரை பாதாம் மில்கில் ஊற்றி சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. இந்த கிளாஸை சர்வ் பண்ணும்போது அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிஸ்தா மில்க் செய்ய ஒரு பவுலில் 1/4 கப் உப்பு சேர்க்காத பிஸ்தாவை எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் வெதுவெதுப்பான பாலை ஊற்றுங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் பிஸ்தாவை நல்ல பாலில் ஊறவிடலாம். 20 நிமிஷம் கழிச்சு பால், பிஸ்தா, குங்குமப்பூ எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிஸ்தா பேஸ்ட்டை மிக்சர் ஜார்லேருந்து எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போது பிஸ்தா மில்க் செய்ய ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் 1 கப் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அரைச்சி வச்ச பிஸ்தா பேஸ்ட், கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிச் அண்ட் க்ரீமி பிஸ்தா மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை டாலான கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு ரெடி பண்ண பிஸ்தா மில்கை ஊற்றி சில்லுன்னு பரிமாறுங்க. டேஸ்டியான பாதாம் மில்க் செய்ய 1 கப் சூடான பாலை எடுத்துக்கலாம்.
இதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ கலர் அப்படியே அந்த சூடான பாலில் இறங்கியிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நான் 1/2 கப் பாதாமை நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கேன். ஊறின பாதாம்லேருந்து தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்த பாதாமை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் பால் ஊற்றி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் பேஸ்ட்டை மிக்சர் ஜார்லேருந்து எடுத்து ஒரு போலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது பாதாம் மில்க் செய்ய ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் அரைச்ச பாதாம் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1 கப் குங்குமப்பூ பால், கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெஃப்ரெஷிங் க்ரீமி பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு நல்ல டாலான கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு ரெடி பண்ண பாதாம் மில்கை ஊற்றி சில்லுன்னு பரிமாறுங்க. நாலு அட்டகாசமான நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நல்ல ஜில் கூல்னு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.